ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் வடை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் காஞ்ச டபுள் பீன்ஸ் தான் கிடச்சிது. இதை வாங்கி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3/4 பாகம் டபுள் பீன்ஸ்னால் 1/4 பாகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு ஆனியன், கொஞ்சமாக பச்சை மிளகா, இஞ்சி சிறிது கொஞ்சமாக, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம டபுள் பீன்ஸு கடலைப்பருப்பும் குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, தாராளமாகவே. சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக டீ ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் தான் இது டீ பண்ணுறோம். டீ ரெடி பண்ணி இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வடையோட டீ சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த கேப்பில் நமக்கு ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடை மாவை நம்ம தட்டி ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா கையிலே கூட தட்டிக்கலாம். நல்லாவே வரும் உங்களுக்கு. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, சூப்பராக வரும். ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நீங்கள் ராவா, முருங்கைக்கீரை, பீன்ஸ்லாம் கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான அயன் கிடைக்கும். டபுள் பீன்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதுவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வடை ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே நான் ரெடி பண்ணியிருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இந்த ஸ்டேஜில் அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க மறுபடியும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு டீயும் ரெடி ஆகிடுச்சு, வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டீ பாருங்கள், நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். டீ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி. அதுக்கப்புறம் வடையை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சிப் பண்ணி டீ குடிச்சிட்டு கொஞ்சமாக வடை பிச்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.